வணக்கம் நண்பர்களே. 2026க்கான T20 வேர்ல்ட் கப்பில் 3வது மேட்சில் இந்தியாவும் யுஎஸ்ஏயும் மோத இருக்கின்றார்கள். வாங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்று பார்ப்போம். டாஸை வின் பண்ண யுஎஸ்ஏ அணி, நீங்கள் எங்களுக்கு டார்கெட்டை செட் பண்ணுங்கள், நாங்கள் போலிங் போடுறோம்னு சொல்லி போலிங்கை கையில் எடுத்துக்கொண்டு கிரவுண்டுக்குள்ளே வந்தாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் களத்தில் இறங்கி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவோம்ன்றதுக்கான நம்பிக்கையை கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் தந்த நம்பிக்கை நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. அபிஷேக் சர்மா தன்னுடைய முதல் ஸ்கோரை 6 அடிச்சுத்தான் எடுப்பேன் என்று ஒரு விசுக்கினார். அது நேராக போய் ஃபீல்டரின் கையிலே பாய்ஞ்சது. முதலாவது ஓவரிலே 2வது பந்தில் அபிஷேக் சர்மா தன்னுடைய விக்கெட்டை இழந்து நடைய கட்டினார். அடுத்ததாக வந்த திலக் வர்மா இஷான் கிஷனுடன் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக 24 பந்துகளில் 37 ரன்களை இருவரும் சேர்ந்து அடித்தனர். இவர்களும் இருவரும் சேர்ந்து 50 பார்ட்னர்ஷிப்பை எடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில் மண்ணெண்ணி போடும் வகையில் இஷான் கிஷன் 16 பந்துகளிலே 20 ரன்களை எடுத்த நேரம் 5வது ஓவரில் 2வது பந்தில் இஷான் கிஷன் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்தபடியாக களத்திலே இறங்கிய சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாவுடன் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக வந்தார். இவர்களின் பார்ட்னர்ஷிப்பு வெகு நேரம் நிலைக்கவில்லை. 3 பந்திலே 1 ரன் என்ற பார்ட்னர்ஷிப்பில் இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பு நிறைவேறியது. திலக் வர்மா என்ன தனியை விட்டுட்டு போகிற, இங்கே வார், நானும் பின்னால் வார்னு அடுத்த பந்திலேயே அவுட் ஆகிவிட்டு களத்தை விட்டு வெளியேறினார். அதற்கு பிறகு களத்திலே வந்த டோபே, நீ மட்டும்தான் இஷான் கிஷானுக்கு பின்னால் போவியா, இந்தா பார், நானும் பாருன்னு சொல்லி முதல் பந்திலேயே தன்னுடைய விக்கெட்டை இழந்து டூவே நடையை கட்டினார். சூரியகுமார் யாதவ் தன்னுடைய பார்ட்னராக எவரும் நிலைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ரிங்கு சிங் உள்ளே இறங்கி 36 பந்துகளிலே 26 ஓட்டங்களை இருவரும் சேர்ந்து எடுத்தனர். ரிங்கு சிங் 11 ஓவரிலே 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். ஹார்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் அதிரடியாக விளையாடி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவார்கள் என்று நம்பியிருந்த நேரத்தில் அவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் ஏமாற்றத்திலேயே முடிவடைந்தது. 5 ரன்னில் அவர்களுடைய பார்ட்னர்ஷிப் நிறைவேறியது. 12வது ஓவரில் 4வது பந்தில் ஹார்திக் பாண்டியாவின் விக்கெட்டு இழக்கப்பட்டது. அடுத்ததாக களத்திலே வந்த அக்சர் பட்டேல் 11 பந்துகளிலே 14 ரன்களை எடுத்து 16 ஓவரில் 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக களத்திலே எங்களுடைய பல்லே ஷாபாஸ் சிங் உள்ளே வந்து சூரியகுமார் யாதவுடன் 16 பந்துகளிலே 24 ஓட்டங்களை எடுத்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொண்டிருந்த நேரத்தில் 18வது ஓவரிலே 6வது பந்தில் சிங் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக வந்த வருண் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து சூரியகுமார் யாதவ் 6 பந்திலே 21 ஓட்டங்களை பெற்று அதிரடியாக விளையாடினார். கடைசியாக இந்தியன் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 161 ஓட்டங்களை இலக்காக யுஎஸ்ஏ அணிக்கு கொடுத்தனர். இது காணுமா காணாதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக களத்திலே இறங்கிய யுஎஸ்ஏ அணிக்கு ஓப்பனராக கவுசும் முக்காமாலாவும் இருவரும் இணைந்து 10 பந்துகளிலே 8 ரன்களை எடுத்த நிலையில் கவுஸ் என்பவர் 9 பந்திலே 6 ரன்கள் எடுத்து முதலாவது ஓவரிலே 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்தார். அடுத்தபடியாக பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக பட்டேல் களத்திலே இறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் வெகுவாக போகவில்லை. 2 பந்திலே டக் அவுட் ஆகி சென்றார். அடுத்தபடியாக களத்திலே இறங்கிய குமாரும் முக்காமாலாவும் சேர்ந்து 7 பந்திலே 2 ஓட்டங்களை பெற்று இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் பண்ணினாங்க.
இப்படி தொடர்ந்து விக்கெட்டுகளாக விழுந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கிருஷ்ணமூர்த்தியும் குமாரும் சேர்ந்து 52 பந்துகளிலே 58 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை நோக்கி சென்றனர். நம்ம இந்தியா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? 11வது ஓவரில் 6வது பந்தில் குமாரை அவுட்டாகி வெளியேற்றினார்கள். அடுத்தபடியாக களத்திலே இறங்கிய ரஞ்சனை என்ற பேட்டர் கிருஷ்ணமூர்த்தியுடன் சேர்ந்து 20 பந்தில் 21 ஓட்டங்களை அடித்தனர். கிருஷ்ணமூர்த்தி 31 பந்தில் 37 ஓட்டங்களை பெற்று 15வது ஓவரில் 2வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக களத்திலே இறங்கிய சிங் ரஞ்சனையுடன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவார்கள் என்று நம்பிக்கையுடன் இறங்கினார். அவர்களுடைய நம்பிக்கை ஏமாற்றத்திலே முடிவடைந்து விட்டது. முதல் பந்திலே அவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் செய்தார்கள் இந்தியா. அடுத்தபடியாக மெக்ஸினும் ரஞ்சனையும் சேர்ந்து 13 பந்துகளிலே 12 ரன்களை குவித்தனர். மெக்ஸின் 9 பந்துகளிலே 8 ரன்களை குவித்த நேரத்தில் 17வது ஓவரில் 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினார். அடுத்ததாக களத்திலே சால்விக் என்ற ஒரு வீரர் இறங்கி ரஞ்சனையுடன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 14 பந்துகளிலே 22 ஓட்டங்கள் போய்கொண்டிருந்த வேளைகளில் அவர்களால் இந்தியாவின் இலக்கை தொடக்கூட முடியவில்லை. கடைசி பந்தில் ரஞ்சனே 22 பந்துகளிலே 37 ஓட்டங்களை பெற்று தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். கடைசியாக USA அணி 8 விக்கெட்டுகள் இழப்பில் 132 ஓட்டங்களை அவர்களால் பெற முடிந்தது. இதனால் இந்தியன் அணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரதன்.